ஃபஸ்ட்டு 3 இட்லியை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து இட்லி வந்துட்டு ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் இந்த வரையும் கட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம ஆயிலில் நல்லா டார்க் அண்ட் ப்ரௌனாக வந்து பொரித்து வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாயை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கொஞ்சமாக கீறிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த எண்ணெயோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அதாவது இஞ்சி பூண்டோடைய விழுது பார்த்திங்க அப்படின்னா அதோடைய பச்சை வாசனை நம்மளுக்கு நல்லா வந்து போய் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா அதோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட வந்து சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வதங்கி வரும். ஸோ இப்போ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ வெங்காயம் வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வதங்கி வரணும். அதோட கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகி அதோடைய பச்சை வாசனை எல்லாமே வந்து போகணும். ஸோ சேர்த்து நம்ம நல்லா வந்து இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1/2 கப் அளவு இருக்கும். ஸோ இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் பீன்ஸ் கேரட் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கேப்சிகம் சேர்த்து செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கெச்சப் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா பெப்பர் பொடி வந்து போட்டனால நம்மளுக்கு உரைப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எதுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அப்போ அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து நல்லா வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்க இட்லியை நம்ம இது கூட வந்து சேர்த்துட போகிறோம். ஸோ இட்லியை பொரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். ஸோ போட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த இட்லி வந்துட்டு எடுத்துடக்கூடாது. ஸோ இட்லி வந்து வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 2 நிமிஷம் கூட பார்த்திங்கன்னா ஆகும். ஸோ அதை ஜஸ்ட்டு அந்த மொறுமொறுப்பு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கெச்சப் வந்து ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான இட்லி சில்லி மஞ்சூரியன் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கன்ஃபார்ம் வந்து வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இதுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.